இன்றைய அழகான முரளியில் அற்புதமாக பாபா என்ன சொல்ல வராருன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த உலகத்தில் நம்ம எந்த காரியங்கள் செய்யும் போதும் நம்ம புத்தி யோகம் பாபா கிட்ட ஈடுபட்டு இருக்கணும். ஏன்னா நம்ம பாவத்தை அழித்து நம்ம புண்ணியத்தை சேர்ப்பதற்காக இந்த இடத்துல வந்திருக்கிறோம். பாபா நினைவிலிருந்து பாவத்தை அழிப்பதற்காக வந்திருக்கிறோம். அதனால் புத்தி யோகத்தை பாபாவோடு ஈடுபடுத்தணும். அடுத்தது பாபா சொல்கிறாங்க, நமக்கே தெரியாமல் சூக்ஷ்மமாக நமக்குள்ள பேராசையினுடைய ரூபம் இருக்கும். அதாவது 10 சேலை வேணும், 20 சேலை வேணும்னு நம்ம எடுத்து வைக்கிறோம். அது கூட நமக்கே தெரியாமல் சூட்சுமமான ஒரு பேராசைன்னு பாபா சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம இந்த சுடுகாடு உலகத்தில் எதன் மீதெல்லாம் விருப்பம் கொள்கிறோமோ அதெல்லாம் அழிய போகுது. ஸோ அதன் மீது நமக்கே தெரியாமல் ஆசைப்பட்டு, சின்ன பொருள் தானே இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு நம்ம வாங்கி வச்சோம், சேர்த்து வச்சோம் அப்படின்னா கடைசியில் அது புத்தியில் நின்றுமா, நமக்கே தெரியாமல். அதனால் இது கூட பேராசையினுடைய வம்சத்தில் இருக்குது. அதனால் இந்த மாதிரி சூக்ஷ்மமான பேராசைகள் கூட இல்லாதவர்களாக, அதன் மீது வெற்றி அடைந்தவர்களாக நம்ம மாறணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஆதிரியார்கள் கூட அமைதியானவர்களாக இருக்காங்க. நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவையில்லாத எல்லா நேரத்துலையும் நம்ம ஞானம் பேசுகிறது கிடையாது. அதனால் நம்மளுடைய நாவை அமைதியாக வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல பாபா சூக்ஷ்மமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம பேசினா ஞான ரத்தினங்கள் மட்டும்தான் வெளியில் வரணும். நம்ம இந்த ஒரு பிறவியில் தேவையில்லாததெல்லாம் பேசி இப்போவும் கணக்கு வழக்கை ஏற்படுத்தி அப்புறம் அதை உட்காந்து நம்ம அழிச்சிட்டு இருக்கக்கூடாது. அதனால் இதில் நம்ம முழு கவனம் கொடுக்கணும்னு பாபா சொல்கிறாங்க. அடுத்தது, பாபாவுடைய செய்தியை உலகத்திற்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்குது. யாரை பார்த்தாலும் பாபாவை பற்றிய செய்தியை நம்ம சொல்லணும். ஏன்னா பாபா சொல்கிறாங்க, இதுதான் மிகப்பெரிய ஒரு சேவை அப்படின்னு சொல்கிறாரு. வாங்க இன்றைய முரளியை விரிவாக கேட்கலாம். 2/7/2024 காலை முரளி பாப் தாதா மதுபன். தலைப்பு: இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இங்கே நினைவிலிருந்து பாவங்களை பஸ்பமாக்குவதற்காக வந்திருக்கிறீர்கள். அதனால் புத்தி யோகம் பலனற்றதாக போய்விடக்கூடாது. இந்த விஷயத்தில் முழு கவனம் வைக்க வேண்டும். கேள்வி: எந்த ஒரு சூட்சும விகாரம் கூட இறுதி நேரத்தில் துன்பத்தை நிலைக்க செய்துவிடும்? பதில்: சூட்சுமத்தில் கூட பேராசையின் விகாரம் இருந்தால், ஏதாவது ஒரு பொருளை பேராசையின் காரணத்தால் தன்னிடம் சேர்த்து வைத்திருந்தால், அதுவே கடைசியில் துன்பத்தின் ரூபத்தில் நினைவிற்கு வரும். அதனால் பாபா சொல்கிறார், குழந்தைகளே, தன்னிடம் எதையும் வைத்து கொள்ளாதீர்கள். நீங்கள் அனைத்து சங்கல்பங்களையும் கூட ஒருங்கிணைத்து பாபாவின் நினைவில் இருப்பதற்கான பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதனால் ஆத்ம அபிமானி ஆவதற்கான அபியாசம் செய்யுங்கள். ஓம் சாந்தி. தினம்தோறும் குழந்தைகளுக்கு பாபா நினைவுபடுத்துகின்றார், தேகி அபிமானி ஆகுங்கள். ஏனெனில் புத்தி இங்கும் அங்கும் அலைகின்றது. அஞ்ஞான காலத்திலும் கூட கதைகள் முதலானவற்றை கேட்கும்போது புத்தி வெளியில் அலைகிறது. இங்கும் கூட புத்தி அலைகின்றது. அதனால் தினம்தோறும் பாபா சொல்கிறார், தேகி அபிமானி ஆகுங்கள். அவர்களோ சொல்வார்கள், நான் சொல்வதன் மீது கவனம் வையுங்கள், தாரணை செய்யுங்கள் என்று. சாஸ்திரம் சொல்கிறார்கள் என்றால் வசனத்தில் கவனம் வையுங்கள் என்பார்கள். இங்கோ பாபா ஆத்மாக்களுக்கு சொல்லி புரிய வைக்கின்றார், நீங்கள் அனைவரும் மாணவர்கள், தேகி அபிமானி ஆகியிருங்கள். சிவபாபா படிப்பு சொல்லி கொடுப்பதற்காக வருகிறார் என்று புரிந்து கொண்டிருக்கிற வேறு எந்த ஒரு கல்லூரியும் இருக்காது. அத்தகைய ஒரு பாடசாலை சங்கம யுகத்தில் நிச்சயமாக இருக்க வேண்டும். மாணவர்கள் அமர்ந்துள்ளனர். பரம்பிதா பரமாத்மா வருகின்றார். நமக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்க என்பதையும் அறிந்துள்ளனர். சிவபாபா வருகின்றார் நமக்கு கற்றுத் தருவதற்காக. முதல் விஷயம் சொல்கிறார், நீங்கள் தூய்மையாக வேண்டுமானால் என்னை நினைவு செய்யுங்கள் என்று. ஆனால் மாயா அடிக்கடி மறக்க செய்து விடுகிறது. அதனால் பாபா எச்சரிக்கை செய்கின்றார். யாருக்காவது சொல்லி புரிய வைப்பதினாலும் முதலாவது விஷயம் பகவான் யார் என்பதை சொல்லி புரிய வையுங்கள்.
பதீத்த பாவன், துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடிய பகவான் எங்கே இருக்கின்றார்? இதையும் சொல்லுங்கள். அவரை அனைவருமே நினைவு செய்கின்றார்கள். எப்போதாவது ஆபத்து வந்தால் சொல்கின்றார்கள், பகவானே கருணை காட்டுங்கள் என்று. யாரையாவது காப்பாற்ற வேண்டுமானால், பகவானே, ஓ காட் ஃபாதர், எங்களை துக்கத்திலிருந்து விடுவியுங்கள் என்று அவரை அழைக்கின்றார்கள். துக்கமோ அனைவருக்குமே உள்ளது. இதுவோ உறுதியாக தெரிந்துள்ளது. அதாவது சத்யுகம் சுகதாமம் என்றும் கலியுகம் துக்கதாமம் என்றும் சொல்லப்படுகிறது. இதை குழந்தைகள் அறிவார்கள். ஆனாலும் மாயா மறுக்க செய்து விடுகிறது. இந்த நினைவில் அமர வைக்கின்ற வழக்கமும் டிராமாவில் உள்ளது. ஏனென்றால் அநேகர் உள்ளனர், அவர்கள் நாள் முழுவதும் நினைவு செய்வதே இல்லை. ஒரு நிமிடம் கூட நினைவு செய்வதில்லை. பிறகு நினைவுபடுத்துவதற்காக இங்கே அமர்த்தி வைக்கப்படுகின்றன. நினைவு செய்வதற்கான யுக்தி சொல்கிறார்கள் என்றால் உறுதியாகி விடுவார்கள். பாபாவின் நினைவு மூலம்தான் நாம் சதோ பிரதானம் ஆக வேண்டும். சதோ பிரதான் ஆவதற்காக பாபா முதல் தரமான உண்மையான யுக்தி சொல்லி இருக்கின்றார். பதீத்த பாவனரோ ஒரே ஒருவர்தான். அவர் வந்து யுக்தி சொல்கிறார். இங்கே குழந்தைகளாகிய நீங்கள் எப்போது பாபாவுடன் யோகத்தில் இருக்கின்றீர்களோ அப்போது சாந்தியில் இருக்கின்றீர்கள். புத்தி யோகம் அங்கே இங்கே சென்றது என்றால் சாந்தியில் இல்லை, அசாந்தியில் இருப்பதாக அர்த்தம். எவ்வளவு நேரம் புத்தி யோகம் இங்கே அங்கே சென்றதோ அந்த அளவு அது பலனற்றதாகும். ஏனென்றால் பாவமோ நீங்குவதில்லை. உலகம் இதை அறிந்திருக்கவில்லை. பாவம் எப்படி நீங்குகிறது என்று. இவை மிகவும் ஆழமான விஷயங்களாகும். பாபா சொல்லி இருக்கின்றார், என் நினைவிலேயே அமர்ந்திருங்கள். ஆக எதுவரை நினைவின் கம்பி இணைந்துள்ளதோ அவ்வளவு நேரம் வெற்றிதான். கொஞ்சமாவது புத்தி இங்கே அங்கே சென்றது என்றால் நேரம் வீணாயிற்று, பலனற்று போனது. பாபாவின் கட்டளையாவது, குழந்தைகளே என்னை நினைவு செய்யுங்கள். நினைவு செய்யவில்லை என்றால் பலனில்லை. இதனால் என்னவாகும்? நீங்கள் விரைவாக சதோ பிரதான் ஆக மாட்டீர்கள். பிறகு பழக்கமாகிவிடும். இது நடைபெற்று கொண்டே இருக்கும். ஆத்மா இந்த பிறவியின் பாவங்களை அறிந்துள்ளது. எனக்கு நினைவு இல்லை என்று யாராவது சொல்லலாம். ஆனால் பாபா சொல்கிறார், வயது 3-4 வருடங்களில் இருந்தே அனைத்து விஷயங்களும் நினைவில் இருக்கும். பின்னாளில் எவ்வளவு பாவங்கள் நடைபெற்றிருக்கின்றனவோ அந்த அளவு ஆரம்பத்தில் நடைபெறுவதில்லை. நாளுக்கு நாள் பார்வை குற்றமானதாக ஆகிக்கொண்டே போகின்றது. திரேதாவில் 2 கலைகள் குறைந்து விடுகின்றன. சந்திரனுக்கு 2 கலைகள் எவ்வளவு சமயத்தில் குறைகின்றன? கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே செல்கின்றன. பிறகு 16 கலை சம்பூர்ணம் என்று சந்திரனை சொல்கின்றனர். சூரியனுக்கு சொல்வதில்லை. சந்திரனுடையது 1 மாதத்தின் விஷயம். இது பிறகு கல்பத்தின் விஷயம். நாளுக்கு நாள் கீழே இறங்கி ஏறிக்கொண்டே செல்கின்றன. பிறகு நினைவு யாத்திரையின் மூலம் மேலே ஏற முடியும். பிறகு நாம் நினைவு செய்ய வேண்டும், மேலேறி செல்ல வேண்டும் என்ற தேவையே இருக்காது. பாபா அழகாக சொல்கிறாங்க, சந்திரன் எப்படி முதல் பிறை 2ஆம் பிறை அப்படின்னு ஃபுல்லாக பௌர்ணமி ஆகுது. அதுக்கப்புறம் அமாவாசை படிப்படியாக குறைந்து அமாவாசை ஆகுது. அதுபோல் இந்த கல்பம் கூட ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஃபுல்ஃபில்லானதாக இருக்குது. அதுக்கப்புறம் படிப்படியாக கீழே இறங்கி ஒன்றுமே இல்லாததாகிறது. மீண்டும் நம்ம எல்லாமே நிறைந்தவர்களாக மாறுகின்றோம். சத்யுகத்திற்கு பிறகே கீழே இறங்கி வர வேண்டும். சத்யுகத்திலும் நினைவு செய்தால் கீழே இறங்கவே மாட்டார்கள். ராமாவின் அனுசாரம் இறங்கியே ஆக வேண்டும். ஆக நினைவு செய்வதே இல்லை. கீழே இறங்க வேண்டியதும் அவசியம். பிறகு நினைவு செய்வதற்கான உபாயம் பாபாவே சொல்கிறார். ஏனென்றால் மேலே செல்ல வேண்டும். சங்கம யுகத்தில்தான் பாபா கற்றுத்தருகிறார். இப்போது உயரும் கலை ஆரம்பமாகின்றது.
நாம் மீண்டும் நமது சுகதாமத்திற்கு செல்ல வேண்டும். பாபா சொல்கிறார், இப்போது சுகதாமம் செல்ல வேண்டுமானால் என்னை நினைவு செய்யுங்கள். நினைவினால் ஆத்மா நீங்கள் சதோ பிரதான் ஆகிவிடுவீர்கள். நீங்கள் உலகத்திலிருந்து வேறுபட்டவர்கள். வைகுண்டம் உலகத்திலிருந்து முற்றிலும் தனிப்பட்டது. வைகுண்டம் இருந்தது, இப்போது இல்லை. கல்பத்தின் ஆயுள் நீண்டதாக சொல்லிவிட்ட காரணத்தால் மறந்து விட்டுள்ளன. இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு வைகுண்டம் மிகவும் அருகில் தென்படுகின்றது. இன்னும் கொஞ்ச சமயமே உள்ளது. நினைவு யாத்திரையில் குறை உள்ளது, அதனால் இன்னும் நேரம் உள்ளது என நினைக்கின்றன. நினைவு யாத்திரை எவ்வளவு இருக்க வேண்டுமோ அவ்வளவு இல்லை. டிராமா திட்டப்படி நீங்கள் செய்தியை கொண்டு செல்கிறீர்கள். யாருக்கும் செய்தி சொல்வதில்லை என்றால் சேவை செய்யவில்லை என்று பொருள். முழு உலகத்திற்கும் செய்தியை கொண்டு சேர்க்க வேண்டும். அதாவது பாபா சொல்கிறார், என்னை நினைவு செய்யுங்கள் என்று. கீதை படிப்பவர்கள் அறிவார்கள், ஒரு கீதை சாஸ்திரத்தில்தான் இந்த மகா வாக்கியம் உள்ளது. ஆனால் அதில் கிருஷ்ண பகவான் வாக்கு என எழுதியிருப்பதால் யாரை நினைவு செய்வது? சிவனுக்கு பக்தி செய்கிறார்கள், ஆனால் ஸ்ரீமத் படி நடப்பதற்கு யதார்த்த ஞானம் இல்லை. இச்சமயம் உங்களுக்கு ஈஸ்வரிய மத், அதாவது வழி கிடைக்கின்றது. இதற்கு முன்பு இருந்தது மனிதர்களின் வழிமுறை. இரண்டிற்கும் இரவுக்கும் பகலுக்குமான வேறுபாடு. மனித வழிமுறை சொல்கிறது ஈஸ்வரன் சர்வ வியாபி என்று. ஈஸ்வரனின் வழிமுறை சொல்கிறது அப்படி இல்லை என்று. பாபா சொல்கிறார், நான் வந்திருக்கிறேன் சொர்க்கத்தினை ஸ்தாபனை செய்வதற்காக எனும்போது நிச்சயம் இது நரகம்தான். இங்கே 5 விகாரங்கள் அனைவரிடமும் பிரவேசமாகியுள்ளன. அதனால்தான் விகாரி உலகத்திற்கு நான் வருகிறேன், நிர்விகாரி ஆக்குவதற்காக. யார் ஈஸ்வரனின் குழந்தைகளாக ஆகி இருக்கின்றார்களோ அவர்களிடம் விகாரமோ இருக்க முடியாது. ராவணனின் சித்திரத்தை 10 தலைகள் உள்ளதாக காட்டுகின்றன. ராவணனின் சிருஷ்டி நிர்விகாரி என்று ஒருபோதும் யாரும் சொல்ல முடியாது. நீங்கள் அறிவீர்கள். இப்போது ராவண ராஜ்யம் அனைவருக்குள்ளும் 5 விகாரங்கள் உள்ளன. சத்யுகத்தில் உள்ளது ராமராஜ்யம். அங்கே எந்த ஒரு விகாரமும் கிடையாது. இச்சமயம் மனிதர்கள் எவ்வளவு துக்கத்தில் உள்ளன. துக்கம் ஏற்படுகின்றது. இது துக்க உலகம். சுகதாமத்திலோ சரீர சம்பந்தமான துக்கம் கூட இருக்காது. இங்கோ எத்தனை மருத்துவமனைகள் நிறைந்துள்ளன. இதை சொர்க்கம் என்று சொல்வதும் கூட பெரும் தவறாகும். ஆகவே புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டும். அந்த படிப்பு யாருக்காவது சொல்லி புரிய வைப்பதற்கு அல்ல. பரீட்சையில் பாஸ் ஆகிவிட்டால் வேலைக்கு போய்விடுவார்கள். இங்கோ நீங்கள் அனைவருக்கும் செய்தி சொல்ல வேண்டும். ஒரு பாபா மட்டுமே அனைவருக்கும் கொடுக்க முடியும். யார் மிகவும் சாமர்த்தியசாலிகளாக உள்ளார்களோ அவர்கள் ஆசிரியர்கள் எனப்படுகிறார்கள். திறமை குறைந்தவர்கள் என்றால் மாணவர்கள் எனப்படுகிறார்கள். நீங்கள் அனைவருக்கும் பாபாவின் செய்தியை கொடுக்க வேண்டும். பாபா இன்னைக்கு ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருக்காரு. எல்லா ஆத்மாக்களுக்கும் பகவான் இந்த சிருஷ்டியினுடைய ஞானம், ஆத்ம ஞானத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளுடைய மிகப்பெரிய கடமை. பாபா அதனால் எல்லாருக்குமே யாரையெல்லாம் பார்க்குறோமோ அவங்களுக்கெல்லாம் பாபா வந்திருக்கிற செய்தியை சொல்லணும். இதுதான் சேவை அப்படின்னு இன்றைய முரளியில் பாபா சொல்கிறாங்க. பகவானை அறிவார்களா என கேட்க வேண்டும். அவரோ அனைவருக்கும் தந்தையாக இருப்பவர். ஆக முக்கியமான விஷயம் பாபாவின் அறிமுகம் கொடுப்பது. ஏனென்றால் யாருக்குமே தெரியாது. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் தந்தை. முழு உலகையும் தூய்மையாக்குபவர். முழு உலகமும் தூய்மையாக இருந்தது. அதில் பாரதம் இருந்தது. வேறு எந்த தர்மத்தை சேர்ந்தவர்களும் சொல்ல முடியாது நாங்கள் புது உலகத்திற்கு வந்திருக்கிறோம் என்று. அவர்களோ புரிந்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கு முன்பு யாரோ இருந்து சென்றிருக்கிறார்கள் என்று. கிறித்துவும் கூட நிச்சயமாக ஒரு சரீரத்தில் வருவார். அவர் வந்துதான் கிறித்து தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறாரு.
அவருக்கு முன்பு நிச்சயமாக யாரோ இருந்திருக்கிறார்கள். பாபா அமர்ந்து புரிய வைக்கின்றார். நான் இந்த பிரம்மாவின் சரீரத்தில் பிரவேசமாகின்றேன். பிரம்மாவின் சரீரத்தில் வருகிறார் என்பதையும் யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை. அட பிராமணர்களோ அவசியம் வேண்டும். பிராமணர்கள் எங்கிருந்து வருவார்கள்? நிச்சயமாக பிரம்மாவிடமிருந்து தான் வருவார்கள் இல்லையா? நல்லது. பிரம்மாவின் தந்தை பற்றி எப்போதாவது கேட்டிருக்கிறீர்களா? அவர் கிரேட் கிரேட் கிராண்ட்ஃபாதர், மனித குலத்தின் முதல் தந்தை. அவருக்கு சாகார தந்தை யாரும் கிடையாது. பிரம்மாவின் சாகார தந்தை யார்? யாராலும் சொல்ல முடியாது. பிரம்மாவோ பாடப்பட்டிருக்கின்றார், பிரஜாபிதாவாகவும் இருக்கின்றார். எப்படி நிராகார் சிவபாபா என்று சொல்கிறீர்கள்? அவருடைய தந்தை யார் சொல்லுங்கள். பிறகு சாகார் பிரஜாபிதா பிரம்மாவின் தந்தை யார் சொல்லுங்கள். சிவபாபாவோ தத்தெடுக்கப்பட்டவர் அல்ல, இந்த பிரம்மா தத்தெடுக்கப்பட்டவர். இவரை சிவபாபா தத்தெடுத்திருக்கின்றார் என்று சொல்வீர்கள். விஷ்ணுவை சிவபாபா தத்தெடுத்திருக்கின்றார் என்று சொல்ல மாட்டீர்கள். இதையோ நீங்கள் அறிவீர்கள். பிரம்மாதான் விஷ்ணு ஆகிறார், தத்தெடுக்கப்பட்டவர் அல்ல. இந்த இடத்துல பிரம்மாதான் விஷ்ணுவாக ஆகிறாருன்னு பாபா சொல்றாரு. அதனால விஷ்ணுவை பாபா தத்தெடுக்கிறது கிடையாது. இதையோ நீங்கள் அறிவீர்கள். பிரம்மாதான் விஷ்ணு ஆகிறார், தத்தெடுக்கப்பட்டவர் அல்ல. சங்கர் பற்றியும் சொல்லப்பட்டுள்ளது. அவருக்கு பாகம் எதுவும் கிடையாது. பிரம்மாவே விஷ்ணு ஆகிறார், விஷ்ணுவே பிறகு பிரம்மா ஆகிறார். இது 84 பிறவிகளின் சக்கரம். சங்கர் பிறகு எங்கிருந்து வந்தார்? அவருடைய படைப்புகள் எங்கே? பாபாவுக்கோ படைப்புகள் உள்ளன. அவர் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை மற்றும் பிரம்மாவின் படைப்பு மனிதர்கள் அனைவரும் ஆகும். சங்கரின் படைப்பு எங்கே? சங்கர் மூலம் எந்த மனித உலகமும் படைக்கப்படுவதில்லை. பாபா இந்த அனைத்து விஷயங்களையும் சொல்லி புரிய வைக்கின்றார். பிறகு கூட குழந்தைகள் அடிக்கடி மறந்து விடுகின்றார்கள். ஒவ்வொருவருடைய புத்தியும் நம்பர்வாராக உள்ளது இல்லையா? எவ்வளவு புத்தியோ அந்த அளவு ஆசிரியரின் படிப்பை தாரணை செய்ய முடியும். இது எல்லையற்ற படிப்பு. படிப்பின் அனுசாரம்தான் நம்பர்வார் பதவி பெறுகின்றன. பாபா அழகா சொல்றாங்க, விஷ்ணு சங்கர் இந்த 2 பேருக்கும் படைப்புகள் இருக்கணும் தானே அவரை பாபா தத்தெடுத்தா. ஆனால் இல்லை. அதனால் பாபா அழகாக புரிய வைக்கிறாங்க. பாபா பிரம்மாவின் மூலமாக எல்லா ஆத்மாக்களையும் பிராமணர்களாக மாற்றுகின்றார், பிரம்மாவின் வாய் வம்சாவளியினராக மாற்றுகின்றார். படிப்பு ஒன்றுதான், மனிதரிலிருந்து தேவதையாக ஆகுவதற்கானது. ஆனால் ராஜ்யம் உருவாகின்றது இல்லையா? இதுவும் புத்தியில் வர வேண்டும். நாம் எந்த மாதிரி பதவி பெறுவோம்? ராஜா ஆவது என்றால் அது முயற்சியின் காரியமாகும். ராஜாக்களிடம் தாசதாசிகளும் வேண்டும். தாசதாசிகளாக யார் ஆகின்றார்கள்? இதையும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். நம்பர்வார் புருஷார்த்தத்தின் அதாவது முயற்சியின் அனுசாரம் ஒவ்வொருவருக்கும் தாசதாசிகள் கிடைப்பார்கள். ஆகவே பல பிறவிகளாக தாசதாசியாக ஆகிற மாதிரி படிக்கக்கூடாது. உயர்ந்தவராக ஆவதற்கு புருஷார்த்தம் செய்ய வேண்டும். ஆக உண்மையான சாந்தி பாபாவின் நினைவில் தான் உள்ளது. பாபா வரிசை கிரமமாக எல்லாரும் இருக்கிறோம்னு சொல்கிறோம். நீங்கள் ராஜா ஆகணும்னா நல்லா படிப்பை படிக்கணும், தாரணை செய்யணும். அப்போது யாரெல்லாம் தாசதாசிகள் ஆகிறாங்கன்னு நமக்கு நல்லா தெரியும். யார் இந்த படிப்பை நல்லா படிக்கலையோ தாரணை செய்யலையோ அவங்க தான் தாசதாசி ஆகிறாங்க. இந்த விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் இங்கே வரக்கூடிய யார் கூடயும் நம்மை நாம் கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா அவரவர் பதவிக்கேற்ப அவரவர் முயற்சியும் பயிற்சியும் இருக்கும். அதனால் நான் எவ்வளோ தூரம் முன்னேறி இருக்கிறேன், நான் ராஜா ஆகிறதுக்கு தகுதியானவனாக இருக்கேனான்னு டெய்லியும் நம்மளை செக் பண்ணணும். அதனால் பாபா புரிய வைக்கிறாங்க, தாசதாசிகளும் இந்த இடத்துல இருந்து தான் உருவாகிறாங்க. அதனால் பல பிறவிகளுக்கு தாசதாசிகளாக அதாவது வேலைக்காரர்களாக இருக்கக்கூடிய அந்த நிலை நமக்கு வரக்கூடாது. அதனால் படிப்பை நன்றாக படிக்க வேண்டும். கொஞ்சம் கூட புத்தி இங்கே அங்கே சென்றால் நேரம் வீணாகிவிடும், வருமானம் குறைந்துவிடும்,
சதோ பிரதான் ஆக முடியாது. இதுவும் புரிய வைக்கப்பட்டுள்ளது. அதாவது கைகளால் காரியம் செய்து கொண்டே இருங்கள், மனதால் நினைவு செய்யுங்கள். பாபாவை எந்த அளவுக்கு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம பாவம் நீங்கும். அதனால் பாபா சொல்கிறாங்க, எல்லாமே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா யோக முறைகளும் என்ன பண்ணுது, ஒரு இடத்துல அமர்ந்து செய்யணும்னு சொல்கிறாங்க. பாபா தான் இந்த இடத்துல கர்ம யோகா பற்றி அழகாக சொல்லியிருக்காருங்க. நீங்கள் எல்லா காரியங்களையும் செய்யுங்க, ஆனால் நினைவில் இருங்க, என்னை நினைவு செய்யுங்கன்னு சொல்கிறாரு. சரீரத்தை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்காக நடந்து சுற்றி வருவது இதெல்லாம் செய்யுங்கள், ஆனால் புத்தியில் பாபாவின் நினைவு இருக்க வேண்டும். நம்ம வாக்கிங் போகிறோம், ஜாக்கிங் போகிறோம், எல்லாமே பண்ணுங்க, ஆனால் புத்தி யார்கிட்ட இணைஞ்சிருக்கணும், பாபா கூட இணைஞ்சிருக்கணும். எந்த காரியம் செய்யும் பொழுதும் நான் ஆத்மா, பரமாத்மாவினுடைய குழந்தை, இந்த உடல் அப்படிங்கிற உணர்வுலேருந்து விடுபட்டு இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பாபாவோட நினைவு வந்துடும். துணையின் அதாவது அருகில் யாராவது இருந்தால் வேண்டாத பேச்சுகளில் ஈடுபடக்கூடாது. ஒவ்வொருவருடைய மனமும் சாட்சியாக உள்ளது. பாபா புரிய வைக்கிறார், இத்தகைய நிலையில் சுற்றி வாருங்கள். பாதிரியார்கள் முற்றிலும் சாந்தியில் செல்கிறார்கள். நீங்கள் ஞான விஷயங்களை நாள் முழுவதும் பேசுவதில்லை. பிறகு அமைதியாக இருந்து, அதாவது நாக்கை சாந்தியில் கொண்டு வருவது. சிவ் பாபாவின் நினைவில் ரேஸ் பண்ண வேண்டும். உலகத்தில் பாதிரியார்கள் எல்லாமே அமைதியில் இருக்கிறாங்க. நாம் நம்மளுடைய வாய் திறந்து பேசும்போது ஞான ரத்தினங்கள் தான் வெளியில் வரணும். இல்லாவிடில் நம்மளுடைய நாக்கு அமைதியான நிலையில் இருக்கணும்னு பாபா சொல்கிறாங்க. நினைவில் ரேஸ் இருக்கணும், நம்ம ஓட்டம் இருக்கணும், அதிகமாக பாபாவை நினைவு செய்யணும்னு பாபா சொல்கிறாங்க. எப்படி பாபா சொல்கிறார், சாப்பிடும்போது பாபா நினைவில் அமர்ந்து சாப்பிடுங்கள். உங்களது சார்ட்டை பாருங்கள். பிரம்மா பாபா தம்மை பற்றி சொல்லும்போது சொல்கிறார், நான் மறந்து விடுகிறேன் என்று. பாபாவுக்கு சொல்கிறேன், நான் முழு நேரமும் நினைவில் இருப்பேன். நீங்கள் என் இருமலை நிறுத்துங்கள், சுகரை குறையுங்கள். எனக்கு நான் என்ன முயற்சி செய்கிறேனோ அதை சொல்கிறேன். ஆனால் நானே மறந்து விடுகிறேன் எனும்போது இருமல் எப்படி குறையும்? பாபாவின் துணையில் என்ன செய்கிறேனோ அதை உள்ளபடி சொல்லிவிடுகிறேன். பாபா குழந்தைகளுக்கு சொல்கிறார், குழந்தைகள் பாபாவிடம் சொல்வதில்லை. வெட்கம் வருகிறது, பெருக்கி சுத்தம் செய்யுங்கள், உணவு சமையுங்கள், அப்போது சிவ் பாபாவின் நினைவில் செய்யுங்கள், அப்போது சக்தி வரும். இதற்கு யுக்தி வேண்டும், இதில் உங்களுக்கு நன்மை ஏற்படும். பிறகு நீங்கள் நினைவில் அமர்வீர்களானால் மற்றவர்களுக்கும் கவர்ச்சி ஏற்படும். ஒருவர் மற்றவருக்குள் கவர்ச்சி ஏற்படத்தான் செய்கிறது இல்லையா? எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் அதிகமாக நினைவில் அமர்கிறீர்களோ அவ்வளவு நல்ல அமைதி நிலவும். ஒருவர் மற்றவர் மீதான பிரபாவம் டிராமாவின்படி ஏற்படத்தான் செய்கிறது. நினைவு யாத்திரையோ மிகவும் நன்மை செய்யக்கூடியது. இதில் பொய் பேசுவதற்கான தேவையில்லை. உண்மையான தந்தையின் குழந்தைகள் என்றால் உண்மையானவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். குழந்தைகளுக்கு அனைத்தும் கிடைக்கின்றது. உலகத்தின் ராஜ பதவி கிடைக்கிறது என்றால் பிறகு பேராசையில் 10-20 சேலைகள் முதலானவற்றை ஏன் சேர்த்து வைக்கிறீர்கள்? அநேக பொருள்களை சேர்த்து வைப்பீர்களானால் சாகும்போது அது நினைவிற்கு வரும். பாபா இந்த இடத்துல பேராசையினுடைய விஷயத்த அழகாக சொல்கிறாரு. 10-20 சேலை வேணும்னு நினைக்கிறது கூட பேராசை. நாம் பேராசையை ரொம்ப பெருசாக நினச்சிக்கிறோம். அந்த மாதிரி நம்ம நிறையா கோடான கோடி வேணும் அப்படின்னு நினச்சாதான் பேராசைன்னு நினைக்கிறோம். பாபா எவ்வளோ அழகாக புரிய வைக்கிறாரு. 10-20 சேலை வேணும்னு நினச்சா கூட பேராசை தான். அதனால் இதனுடைய விஷயம் என்ன அப்படின்னா, கடைசி நேரத்தில் நம்ம எதை ஆசைப்பட்டு வாங்கி வச்சுருக்கிறோமோ அந்த பொருள் தான் உங்கள் ஞாபகத்தில் வரும்னு சொல்கிறாரு. அதனால் பேராசையை முற்றிலும் நாம் வென்றவர்களாக ஆக வேண்டும். அதனால் சுடுகாட்டு வைராகியம் வைக்கணும். இந்த உலகத்தில் எதுவுமே நிலையாக இருக்க போகிறதில்ல. எதன் மீதும் நான் ஆசை கொள்ளக்கூடாது அப்படின்னு நாம் நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும். அதனால் உதாரணம் சொல்கின்றன. கணவனிடம் மனைவி சொன்னார், ஊன்றுகோலை விட்டு விடுங்கள், இல்லை என்றால் இதுவும் கூட நினைவு வரும். சிறிதும் நினைவு இருக்கக்கூடாது, இல்லை என்றால் தனக்குத்தானே கஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்கிறீர்கள். பொய் சொல்வதால் 100 மடங்கு பாவம் சேர்கின்றது. சிவ் பாபாவின் பண்டாரா சதா நிறைந்துள்ளது. அதிகமாக வைத்து கொள்வதற்கும் கூட தேவை என்ன இருக்கிறது? யாருக்காவது திருட்டு நடந்து விட்டால் அனைத்தும் கொடுக்கப்பட்டு விடுகிறது. குழந்தைகளாகிய உங்களுக்கு ராஜ பதவி கிடைக்கிறது. அப்படி இருக்கும்போது உடை முதலானவை கிடைக்காதா?
தவறான செலவு மட்டும் செய்யக்கூடாது. ஏனெனில் சொர்க்கத்தின் ஸ்தாபனைக்காக அபலைகள்தான் உதவி செய்கின்றன. அவர்களுடைய பணத்தை இதுபோல வீணடித்து விடக்கூடாது. அவர்கள் உங்களுக்கு பரிபாலனை செய்கின்றார்கள் என்றால் உங்களது கடமை அவர்களுக்கு பரிபாலனை செய்வது. இல்லை என்றால் 100 மடங்கு பாவம் தலைமீது ஏறிவிடும். நல்லது. பாபா இந்த இடத்துல சொல்கிறாங்க, உங்களுக்கு என்னவெல்லாம் கிடைக்குது சொர்க்கத்தில், அதை நினச்சி பாருங்கள். இங்கே சொர்க்கத்தில் எல்லாமே கிடைக்கும்போது இந்த சேலை அங்கே கிடைக்காதா? அப்போது பாபாவுடைய பைசாவை நம்ம எந்த காரணம் கொண்டும் வேஸ்ட் செய்யக்கூடாதுன்னு பாபா சொல்கிறாங்க. நமக்கு பரிபாலனை செய்பவர்களுக்கு நாம் பரிபாலனை கட்டாயம் செய்ய வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளினுடைய நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: பாபாவின் நினைவில் அமரும்போது கொஞ்சம் கூட புத்தி இங்கே அங்கே அலையக்கூடாது. சதா ஆன்மீக வருமானம் சேமிப்பாகிக் கொண்டே இருக்க வேண்டும். நினைவு என்பது ஆழ்ந்த அமைதியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். 2. சரீரத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்காக நடந்து சுற்றி வர செல்கிறீர்கள் என்றால் உங்களுக்குள் வீணான வார்த்தை, மற்றவர்களை பற்றிய சிந்தனை செய்யக்கூடாது. நாக்கை அமைதியில் வைத்து பாபாவை நினைவு செய்வதற்கான ரேஸ் பண்ண வேண்டும். உணவும் கூட பாபாவின் நினைவிலேயே உண்ண வேண்டும். வரதானம்: நிச்சய புத்தி உள்ளவராகி பலவீனமான எண்ணங்களின் வலையை முடித்து, அதாவது அறுத்துவிடக்கூடிய வெற்றி நிறைந்தவர் ஆகுக. இதுவரை பெரும்பாலான குழந்தைகள் பலவீனமான சங்கல்பங்களை தாங்களே இமர்ஜ் செய்கிறார்கள். யோசிக்கிறார்கள், தெரியாது அல்லது நடக்காதா, என்ன நடக்கும். இந்த பலவீனமான சங்கல்பங்கள் தான் சுவராகி, அதாவது தடையாகி விடுகின்றன மற்றும் வெற்றி அந்த சுவருக்குள் உள்ளே மறைந்து விடுகிறது. மாயா பலவீனமான சங்கல்பங்களின் வலையை விரித்து விடுகிறது. அந்த வலையில் சிக்கிக்கொள்கின்றன. எனவேதான் நிச்சய புத்தி வெற்றியாளன், வெற்றி எனது பிறப்புரிமை. இந்த ஸ்மிருதி மூலம் பலவீனமான எண்ணங்களை முடித்து விடுங்கள். ஸ்லோகன்: 3வது கண் ஜுவாலாமுகி ஸ்வரூபத்தில் திறந்திருந்தால் மாயா சக்தியற்றதாக மாறிவிடும். ஓம் சாந்தி.